வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா. செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கோபியில் இரண்டாவது நாளாக தொடரும் அதிமுகவின் மாஸ் ராஜினாமா. வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது கோபி அதிமுக கட்சி அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக இன்று சுமார் 1000க்கு மேற்பட்டோர் கட்சி பதவியை ராஜினாமா செய்து கட்சியின் பொதுச்செயலாளரும் கடிதம் ஒன்றை அனுப்பி வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் ஏ.கே. செங்கோட்டையன் அவர்கள் கடந்த 5ஆம் தேதி முதல் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் 6ஆம் தேதி ஏ.கே. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக வகித்து வந்த அமைப்புச் செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர்கள் ஆகிய பதவியில் இருந்தார். அவர் உடனடியாக நீக்கப்பட்டார். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறப்பித்திருந்தார். அந்த செய்தியை கோபி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஒன்றிணைய செயலாளர் பதவியில் இருந்த சிலரையும் நீக்கியுள்ளார். இந்த நிலையில்தான் கோபி சட்டமன்ற தொகுதியில் பதவி வகித்து வரும் ஒன்றிய நகர கிளை கழகம், பேரூர் கழகம், வார்டு செயலாளர் என சுமார் 1500க்கு மேற்பட்டோர் நேற்று நம்பியூர் பகுதியில் ஏ.கே. செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தங்களுடைய கட்சி பதவியை ராஜினாமா செய்து கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் ஒன்று எழுதியதாக செய்திகள் வெளிவந்தன. இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறார். அதாவது அதனைத் தொடர்ந்துதான் இன்று கோபி அதிமுக கட்சி அலுவலகத்தில் சுமார் 1000க்கு மேற்பட்டோர் கட்சி பதவியை ராஜினாமா செய்து கட்சியின் பொதுச்செயலாளருக்கு இரண்டாவது நாளாகவும் கடிதத்தை எழுதியுள்ளார்கள் என்ற செய்திகள் வெளிவந்தன. ராஜினாமா செய்தவர்கள் எல்லாம் அதிமுகவில் பழைய வலிமை பெற்ற வேண்டும் என்று, வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் என்றும், எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் மக்களுக்காகவே பயனுள்ள ஒரு ஆட்சியை அமைய வேண்டும். இந்த நல்ல நோக்கத்தோடு தான் நிறைவேற அதிமுக கண்டிப்பாக ஒன்றுபட வேண்டும். கட்சியிலிருந்து பிரிந்தவர்களை இணைக்க வேண்டும். ஏ.கே. செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ கூறியிருந்தார். அதற்கு தாங்கள், அதாவது இந்த கட்சியிலிருந்து பதவி எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது, எங்களது கட்சி பதவிகளை இருந்து விலகிக் கொள்கிறோம் எனவும், கட்சி ஒன்றுபட்டால் பதவியை கண்டிப்பாக நாங்கள் நீடிப்போம் என்று அவர்கள் ஒரு படிவத்தில் கையெழுத்து போட்டு கொடுப்பதாக செய்திகள் வெளிவந்தன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா கூட ராஜினாமா கடிதத்தை கட்சி பொறுப்பாளர் வழங்கி வருகிறார்கள். இதனால் அதிமுக வட்டாரத்திலே தொடர்ந்து பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறார். இது தொடர்பாக அதிமுகவின் முன்னாள் எம்பி சத்யபாமா கூறுகையில், மக்களுக்காகவே நினைத்த திட்டங்களை எல்லாம் செய்ய அனைவரும் இணைந்துதான் செயல்பட வேண்டும். இந்த இயக்கம் ஒன்றுபட பாடுபடுவோம். வெற்றியை ஜெயலலிதா பாதத்தில் சமர்ப்பிப்போம். பலரும் ராஜினாமா செய்து வருவதால் எவ்வளவு பேர் என்று போக போகத்தான் தெரியும் என்று, ராஜினாமா செய்பவர்களை தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்கிறார் என்று அந்த கட்சியின் அதிமுகவின் எம்பி சத்யபாமா அவர்கள் தெரிவித்திருந்தாராம். நான் எனது கட்சி பதவியை ராஜினாமா செய்ய உள்ளேன். எனது புறநகர் மாவட்ட மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் எம்பியுமான சத்யபாமா அவர்கள் தெரிவித்திருந்தது.